ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டேங்க. அவனுக்கு ஹாஃப் டே தான் ஸ்கூலு. லஞ்ச்சு கொண்டுட்டு போக தேவையில்லைங்க. ஸ்நாக்ஸ் மட்டும் கொண்டுட்டு போனா போதும். ஸோ, அதனால இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சோம். வர்ஷன் வந்து 7 மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்பணும். அதனால காலையில வந்து சத்து மாவு கஞ்சி தாங்க குடுத்து விட்டேன். இந்த சத்து மாவு கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா, நட்ஸும் தானியங்களும் வச்சு தாங்க செஞ்சது. இது நான் ஹோம்மேடா செஞ்சேங்க. நான் சேலும் பண்ணிட்டுருக்கிறேன். உங்களுக்கும் என்னோட ஹெல்த் மிக்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் தரேன். நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லா டீட்டெயில்ஸும் நான் சென்ட் பண்றேங்க. கண்டிப்பா என்னைய மாரி இருக்கிற குழந்தைங்க 7 மணிக்கே நேரமே போகணும். நம்ம டக்குன்னு என்ன கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கும்போது ஹெல்த் மிக்ஸ் கண்டிப்பா குடுக்கலாங்க. ரொம்ப யூஸா இருக்கும். நான் தானியங்கள் எல்லாத்தையும் நல்லா கழுவி காய வச்சு தாங்க நான் அரைச்சு குடுக்குறேன். என்னோடது வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. ஸோ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. ஓகே நம்ம நல்லா பண்றோம் அப்டின்ட்டு. இன்னும் நான் மார்க்கெட்ல விடலைங்க. அதுக்குண்டான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அது கூடிய சீக்கிரத்தில ரெடி ஆயிரும்னு நெனைக்கிறேங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னாங்க, ஸ்நாக்ஸ் தான் நான் குடுத்து விட்டேன். ஃப்ரூட்ஸ் மட்டும் போதுங்கம்மா, வேற எதுவும் வேணாம் அப்டின்னு சொல்லிட்டான். அதனால இன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ் தாங்க நான் குடுத்து விட்டேன். அப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு கனி வந்து இன்னைக்கு தொக்கு கு அவ அடிக்கடி வந்து புளிக்குழம்பு வைப்பாங்க. அ இந்த மாரி புளிக்குழம்பு வச்சான்னா, எனக்கு ஒரு பாக்ஸு, கலைக்கு தீபாக்கா 3 பேத்துக்கும் குடுத்துருவாங்க. அ அவளோட தொக்குக்கு நாங்கலாம் அடிமைங்க. அவ்ளோ டேஸ்ட்டா செய்வா. எப்பவுமே குடுத்துருவாங்க.